வணக்கம். இன்றைக்கி ரொம்பவுமே முக்கியமான ஒரு அப்டேட்டோடு வந்திருக்கேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் என்னன்றது புரியும். ரேஷன் கடையில் இனி இதுவும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு அப்டேட் வந்திருக்கு. அது என்ன அப்படின்றத பற்றி பார்க்கலாம். பொதுமக்களுக்கு ஒரே குஷி, வேறு லெவல் திட்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. பொது சேவை மையங்களில் கிடைக்கும் அனைத்து வசதிகளும் ரேஷன் கடைகளிலும் கிடைக்கிறதுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுட்டு வருது. அதை பற்றி தான் இந்த வீடியோ. ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா, இலவச ரேஷன் திட்டம். ஏழை மக்களுக்கு பிரதான் மந்திரி கரீப் அன்னாமுல் யோஜனா திட்டம் தொடங்கப்பட்டிருக்கு. இத்திட்டத்திற்கு கீழே பார்த்திங்கன்னா, பயனாளிகளுக்கு கோதுமை, அரிசி மற்றும் பருப்பு போன்ற அடிப்படை உணவுகளை மட்டும் இல்லாமல் மேலும் 10 அத்தியாவசிய பொருட்களும் இலவசமாக வழங்கப்படுகிறது. இனி இதுவும் கிடைக்கும். இந்த திட்டத்தை அரசு மேலும் விரிவுபடுத்துது. அதன்படி கடுகு எண்ணெய், மசாலா மற்றும் மாவு போன்ற பொருட்களை வழங்குறதுக்கு முடிவு பண்ணியிருக்கு. இந்த முடிவு கோடிக்கணக்கான மக்களுக்கு சமையல் செலவுகளை குறைத்து அவர்களோட வாழ்க்கை தரத்தை மேம்படுத்தும் அப்படின்றது அரசு தரப்பில் கூறப்பட்டிருக்கு. பொதுமக்களுக்கு ஒரே மகிழ்ச்சி தான். அரசோட இந்த நடவடிக்கை ஏழை மற்றும் நடுத்தர மக்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. 10 கூடுதல் சமையல் பொருட்களை இலவசமாக பெறுறது மூலம் அவங்களோட பட்ஜெட்டில் சமநிலை இருக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது. பொதுமக்களுக்கு ஒரே மகிழ்ச்சி. அரசினோட இந்த நடவடிக்கை ஏழை மற்றும் நடுத்தர மக்களோட மகிழ்ச்சிக்கு ஏற்படுத்தியிருக்கு. 10 கூடுதல் சமையல் பொருட்களை இலவசமாக பெறுறது மூலமாக மக்களோட பட்ஜெட்டில் சமநிலை இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. மேலும் அவங்க தங்களோட அன்றாட செலவுகளுக்கு, தேவைகளுக்கு சந்தையை சார்ந்திருக்கிற வேண்டிய அவசியம் இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. புதிய மாற்றம் என்ன அப்படின்னா, ரேஷன் கார்டு திட்டத்தின் கீழே கோதுமை, அரிசி, பருப்பு, சர்க்கரை மற்றும் பருப்பு வகைகளை இலவசமாக வழங்க அரசு ஏற்கனவே ஏற்பாடு செய்திருக்கு. இப்போது பார்த்திங்கன்னா, கடுகு எண்ணெய், சோயாபீன் மாவு, மசாலா உள்ளிட்ட 10 பொருட்களை அதில் சேர்த்துருக்காங்க. இந்த உணவுப் பொருட்களை சேர்க்குறதோட நோக்கம் என்னது அப்படின்னா, பசியை தீர்ப்பது மட்டும் இல்லாமல் மக்களோட உணவில் ஊட்டச்சத்தோட அளவையும் அதிகரிக்கிறது தான் ஆகும். அரசோட உத்தரவு இதில் என்ன அப்படின்னா, ரேஷன் பொருட்களை உரிய நேரத்தில் வழங்குறத உறுதி செய்யணும். அனைத்து ரேஷன் டீலர்களுக்கும் உத்தரவிட்டிருக்கிறாங்களாமா. இந்த திட்டம் லாக்டவுன் போது தொடங்கப்பட்டது. ஏராளமான மக்கள் தங்களோட அன்றாட தேவைகளுக்கு, உணவு தேவைகளை பூர்த்தி செய்ய முடியாத போது இந்த திட்டம் உதவியாக இருந்திருக்கு. பெயர் நீக்கம் அப்படின்னு சொல்கிறாங்க. தற்போது நாட்டில் 80 கோடிக்கு அதிகமானவர் இந்த திட்டத்தை பயன்படுத்திட்டு வராங்க. இருப்பினும் உண்மையில் அதற்கு தகுதியற்ற சிலர் திட்டத்தில் பயன்பெறுவது கண்டறியப்பட்டிருக்காங்களாமா. அவங்க மீது நடவடிக்கை எடுத்து வராங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்களுடைய பெயர் ரேஷன் கார்டு பட்டியலில் நீக்க அரசு தயாராகிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன காரணம் அப்படின்னா, உணவு பாதுகாப்பு வழங்குவது மட்டுமின்றி மக்களோட வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துவது தான் அரசோட நோக்கம். புதிய மாற்றங்கள் ஏழை குடும்பங்களுக்கு நிவாரணங்கள் அளிப்பது மட்டுமல்லாமல் ஊட்டச்சத்து அளவையும் அதிகரிக்கிறது உதவும் என்று அரசு தரப்பில் கூறியிருக்காங்க. பொது சேவை மையம் அப்படின்னு சொல்கிறாங்க. பொது சேவை மையங்கள் போன்று ரேஷன் கடைகளை மேம்படுத்த அரசு திட்டமிட்டிருக்காங்க. ரேஷன் அட்டைதாரர் அட்டைகளை திருத்தம் செய்கிறது, ஜாதி சான்றிதழ், இருப்பிடச் சான்றிதழ் போன்ற வசதிகளும் இந்த கடைகளில் வழங்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதற்கான திட்டமும் அரசு தீட்டிட்டு இருக்கதா சொல்கிறாங்க. தற்போது இந்த திட்டம் பார்த்திங்கன்னா, உத்தரப்பிரதேசத்தோட சில மாவட்டங்களில் முன்னோடி திட்டமாக தொடங்கியிருக்காங்க. அங்கு வெற்றிகரமாக செயல்படுத்தப்பட்ட பிறகு தான் நாடு முழுவதும் விரிவுபடுத்தப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த அப்டேட் உங்களுக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது மாதிரியான அப்டேட்ஸ்க்கு என்னோடய சேனலை தொடர்ந்து பாருங்கள். வீடியோவை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.